தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதோ ஆண்டவரே, அவைகள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற இளைஞர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அவர்களுக்குரிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. கற்பத்தின் கனிக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. சுகத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆசீர்வாதத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுது திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் மூலமாகவோ சத்ருவின் மூலமாகவோ ஆண்டவரே எதன் மூலமாய் அடைக்கப்பட்டதாய் இருந்தாலும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை கடந்து வரும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரை திறக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே, ஆண்டவரே சுவிசேஷத்துக்கு எந்தெந்த இடத்திலெல்லாம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ ஆண்டவரே, அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரை திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் கொள்ளை பொருளாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆத்துமாக்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரை அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறந்து ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.